ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையிலும், இந்த ஆவணி மாதத்தினுடைய முதல் நாள் சந்திர பகவான் ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றும், குரு பகவான் மிதுனத்திலும், கேது பகவான் சிம்மத்திலும், கும்பத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கு. சுக்கிர பகவான் இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 21/8/2025 அன்று சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 30/8/2025 அன்று புதன் பகவான் கடகமனையிலிருந்து தனது அதிநட்பு வீடான சிம்மமனைக்கும், அதே போல ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2025 அன்று புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று வலுவாக அமரப்போகிறது. செவ்வாய் பகவான் கன்னியிலிருந்து துலாம் மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 28, அதாவது 13/9/2025 அன்று. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்செய்திகளை கொடுக்க போகிறது, இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், என்ன மாதிரியான நல்ல செய்திகளை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கறது தொழில் ரீதியாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சனி பகவான் வக்கரமாக உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். சனிங்கிறது விரையாதிபதி, 12க்குரியவன், அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவன், வக்கரமாக இருக்கிறது. ஓகே, அப்போ இது வரைக்கும் டல்லாக இருந்த விஷயங்கள் இப்போ சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய தன்மை. ஆனால் ஒரே ஒன்று மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்க, 7.5 சனியில் ஜென்ம சனியாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா குழப்பம்ங்கிறது இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்கின்ற குழப்பம் இருக்கும். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் இந்த மீனராசி என்பர்கள் கொஞ்சம் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டு, அதாவது ஒரு டிஸ்கஷன் எடுத்துத்தான் செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு கண்டிப்பாக கூடாது. இதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சந்திரனை மறைக்கிறது. சந்திரன் என்பது உங்கள் மனசு. உங்கள் மனசை இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மேலே உட்கார்ந்துருக்கார். அப்போ சந்திரன் மேலே சனி உட்காரும் பொழுது உங்கள் மனதை மறைக்க செய்யும், உங்கள் மனதை அதாவது குழப்பமடைய செய்யும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது இந்த ஆவணி மாதம் செவ்வாய் பார்க்குது சனியை. அப்போ சனி செவ்வாய் இரண்டும் பகை கிரகங்கள். அப்போ என்ன, கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், பிடிவாத குணம்ங்கிறது இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த மீனராசி என்பர்கள். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, செவ்வாய் பார்க்குது, 2ஆம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ பணம் வரும் அப்படின்னு தான் அர்த்தம். பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வரும். என கடந்த 2-3 மாதங்களாக செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் கேதுவோடு இருந்து ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல தன்மை தான். அதாவது ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க அப்படின்னு தான் அர்த்தம். 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறது. தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயத்தில் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு தான். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாகும். நிறைய இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு எதிர்பாராத விதத்தில் கிடைக்கப்பெறுவது குழந்தை பாக்கியம். அப்போ அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருப்பீங்க, எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருப்பீங்க, எத்தனையோ தெய்வத்துக்கு, அதாவது தெய்வ அனுகூலம், அதுக்காக ஒரு பிரார்த்தனை எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த மாதம் உங்கள் முயற்சியால் அது நிச்சயமாக கிட்டும். ஸோ அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி, சந்தோஷம் உங்கள் குடும்பத்தில் அடையக்கூடிய நிகழ்வு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா,
இந்த புதனும் சுக்கிரனும் இணைவு பெற்று 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. ஸோ 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே உச்ச பலத்தோட முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போது பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு. குல தெய்வத்தின் அருள் அனுகிரகம் நிச்சயமாக இந்த மாதம் ஏற்படுத்தும். குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை, குலதெய்வ வழிபாடு உங்கள் மன அழுத்தத்தை நிச்சயமாக போக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அதாவது உங்களை விட 6ஆம் அதிபதி வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன, 6 என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு. ஸோ இந்த குறிக்கக்கூடிய கிரகம் வலுவாக இருக்குது. அப்போ கடனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது. அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்க. 2வது, ஹெல்த்தை கொஞ்சம் கண்டிப்பாக கேர் எடுக்கணும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அங்கே கேதுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு பகைக்கு போகக்கூடாது. உங்கள் மேலதிகாரி, சூரியனுங்கிறது உங்கள் மேலதிகாரிகள், மேலதிகாரிகளை நிச்சயமாக பகைத்து கொள்ளக்கூடாது. இந்த மாதம் சூரியன் வலுவாக உட்கார்ந்துருக்கு. அப்போ சூரியன் வலுவாக இருக்கும்போது தந்தை வலுவாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிகாரம் கிடைக்கப்பெறும். நிச்சயமாக வேலையில் அதிகாரம் கிடைக்கப்பெறும். இதெல்லாம் நிச்சயமாக உண்டு. நல்ல விஷயங்கள் என்ன, அதிகாரம் கிடைக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும், அரசின் மூலமாக அனுகூலங்கள். ஒரு சிலருக்கு என்ன, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும், அவ்வளோதான், ப்ரெஷரை கொடுக்கும். மீனராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏதாவது ஒன்று அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை சமாளிப்பீர்கள். எந்த விதத்திலும் கீழே போக மாட்டீங்க. ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்கிறது என்ன, சந்திரன் பாதிக்கப்படுது, மனது பாதிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், சந்திரனை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உணவு தானத்தை, அதாவது உணவு தானத்தை வழங்குவது ஒரு அருமருந்தாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய தன்மை அந்த சந்திரனுக்கு. அந்த சந்திரனை வழிபடுவது. அந்த சந்திரனுங்கிறது யார், உங்கள் மனசு. சந்திரனுங்கிறது உங்கள் தாய். தாயை வழிபடுவது, தாயிடம் ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து உணவு தானத்தை வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பௌர்ணமி அன்று உங்களுடைய குலதெய்வத்தை சென்று வழிபடுவது அல்லது ஏதாவது ஒரு அம்மனை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லது இன்னும் ஒரு வழிபாடு எடுத்துக்கொண்டால் திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. வேலை கிடைக்குமா, வேலை உண்டு, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது நீங்கள் 10ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போ வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க, அவ்வளோதான். வேலை உண்டு, வேலை அப்ளை பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. கோபம் ஆக்ரோஷம் இந்த மாதம் அதிகமாக இருக்கிறதுனால அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டுறக்கூடாது. மற்றபடி வேலை உண்டு, வேலையில் வருமானம் உண்டு, வேலையில் ப்ரமோஷன் உண்டு, இடமாற்றம் உண்டு, இந்த மாதிரி எல்லாம் உண்டு. ஒன்றே ஒன்று என்ன, அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும், வருமானம் உண்டு, அவ்வளோதான். வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா இந்த மீனராசி என்பர்கள்? அது நிறைய மீனராசி என்பர்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாட்டுக்கு சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார். ஸோ வெளிநாட்டு அமைப்புகள் என்பது தேடி வரும் இந்த மீனராசி என்பர்கள் இந்த மாதம். நிச்சயமாக வேலை இல்லை, வேலை விட்டுட்டேன், என்ன சார் பண்ணுறது, பக்கத்தூர்லேயே தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. எங்கே கிடைக்கும், வெளி மாநிலம், அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது வெளிநாடு. ஸோ இங்கே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய மீனராசி என்பர்கள் என்னதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை, மனம் சரியில்லை, மனசில் ஏதாவது தொந்தரவு இருக்குது, வேலையில் குறை, வேலையில் தொந்தரவு இருக்குது, அழுத்தம் ப்ரெஷர், இதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. இந்த ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2025 வியாழக்கிழமை அன்று குரு பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருது. ஸோ அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து 3 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி
மனதார நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டீர்களா நிச்சயமாக நல்லது நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இதை கண்டிப்பாக மீனராசி என்பர்கள் செய்ய வேண்டும். அடுத்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் தான் உங்களுக்கு 8க்குரியவன். இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆகாதவன் சுக்கிரன். சுக்கிரன் தான் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவானுடைய ஜெயந்தி இந்த மாதம் வருது. ஆவணி மாதம் 31/16/9/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஸோ யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்குது, யாருக்கெல்லாம் நோய் பிரச்சனையாக இருக்குது, யாருக்கெல்லாம் மனரீதியான பாதிப்பு இருக்குது, யாருக்கெல்லாம் ஒரு வியாபாரம் சரியாக இல்லை, விற்பனை சரியாக இல்லை, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் சுக்கிரன் கலத்திரம் சரியாக இல்லை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாம் அன்றைய தினம் வழிபடும் போது நிச்சயமாக நிவர்த்தி செய்யும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு குடும்பம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது, குடும்பத்தில் தனபாக்கியம் இல்லை, தன்னுடைய பேச்சு கேட்கறது இல்லை, குடும்பத்தில் ஒரு பாக்கியம் இல்லை, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, தடையாகவே இருக்குது, தகப்பனால் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பாக்கியத்தில் குறை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது செவ்வாய் பகவான் தான். அப்போது நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஆவணி மாதம் 9ஆம் தேதி 25/8/2025 திங்கட்கிழமை வருது. அன்றைக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 9 நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி மனதார ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டால் குடும்பம், தனம், வாக்கு, பாக்கியம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, என்ன டிகிரியில் இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படும் அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இணைந்திருப்பது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.